வணக்க மகளே! இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியிலே இயக்குனர் கௌதம் தினசூரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற கிங்டம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பர் ஸ்பை த்ரில்லர் நினைச்சு தியேட்டருக்கு போனா அங்கே நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். படத்தோட கதை ஆரம்பிக்கும் போது நல்லா தானே இருக்கு. சின்ன வயசுல அண்ணன் அப்பாவை கொன்று விட்டு ஊரை விட்டு ஓடுகிறான். தம்பி வளர்ந்த ஒரு போலீஸ்காரனாக ஆகி தன் அண்ணனை தேடி அம்மா முன்னாடி நிறுத்தணும்னு ஒரு லட்சியத்தோட இருக்கின்றான். அப்போது அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. இலங்கை பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுக்கு ஊடுருவி அங்க இருக்கிற ஒரு கூட்டத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அங்க போறதுக்கு அப்புறம்தான் தெரியுது அவன் தேடி போற கூட்டத்தோட தலைவன் அவனோட அண்ணன் தான் என்று. சரி, அண்ணனை கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட கூட்டிட்டு வரவான்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம அந்த மொத்த கூட்டத்தையும் அழிச்சு அண்ணன் அண்ணி எல்லாரையும் கொன்று விட்டு இவனே அந்த இடத்துக்கு தலைவராகின்றான். ஆரம்பிச்ச கதைக்கும் முடிக்கிற கதைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. சரி, படம் அப்படி இருக்கு. படத்தை பார்க்கும்போது ஒரே கரிகின வாடை தான் அடிக்குது. ஆயிரத்தில் ஒருவன், தேவர் மகன், தோரணை, ஏன் அந்த காலத்தோட ரெட்டோ படம்னு எல்லா படத்தோட சாயலும் படத்துல இருக்கு. ஒரு தொழில நேர்மை வேண்டாமா? சரி, ஒரு தெலுங்கு படத்துல என்ன இருக்குமோ அது எதுவுமே இல்லை. லவ் சீன்கள் இல்லை, ஒரு குத்துப்பாட்டு இல்லை, ஹீரோயின் எதுக்கு வச்சிருக்காங்கன்றே தெரியல. படம் முழுக்க ஒரே மாதிரி தட்டையாத்தான் போகுது. எந்த இடத்துலையும் ஒரு சுவாரஸ்யமே என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. மொத்தத்தில் இந்த கிங்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா, மேக்கிங் நல்லா இருக்கலாம், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் ஒரு மொக்கையான கதையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ ஒரு சுவாரஸ்யமான படம் கூட இல்லை. ஒரு பெரிய ஏமாற்றம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.